நேற்றைய நாளிலே பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, நிலவரமான ஆவியை உள்ளத்திலே தந்து புதுப்பிக்கும் தேவன். நிலவரமான ஆவியை உள்ளத்திலே தந்து நம்மை புதிதாக்கும் தேவனாயிருக்கிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தான் செய்த நீதி நிமித்தமாய் ரட்சிக்கப்படாமல் மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் நம்மை புதிதாக்குகிறார், புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆவியை தந்து அவர் கல்லான இருதயத்தை சதையான நவமான இருதயமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நிலவரமான ஆவியை பெற்றிருக்கிற நாம் நிச்சயமாக புதிதாக்கப்பட்டவர்களாய், புது ஜீவன் பெற்றவர்களாய், புது சிருஷ்டியாய் நடத்தப்படுகிறவர்களாய், அவரால் நடத்தப்படுகிற உன்னதமான அனுபவத்திற்குள்ளாக நாம் என்றும் காணப்பட்டு நாம் வார்த்தையிலே நிலைத்திருப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நிலவரமான ஆவியினாலே எங்களை புதுப்பிக்கிற மா தேவனே, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக் கொண்ட பரிசுத்த ஆவியை நாங்கள் ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நாங்கள் செயல்படாதபடிக்கு என்றும் நாங்கள் ஆண்டவர் உமக்கு பிரீதியாய் நாங்கள் காணப்பட உம்மை ஆண்டவரே சோத்திரப்பா மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.